வந்துட்டியா? எந்த வழியில் நீ போனியோ அதே வழியிலையும் அதே பாதையை மிதித்து நீ வந்துட்டியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ போன வழியை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். சொன்னது மாதிரியே வந்துட்டியா? கலகம் பிறக்க போகுதுடி, கலகம் பிறக்க போகுது. கவனமாக இருந்துக்க, கவனமாக இருந்துக்க. காப்பாத்திக்க, காப்பாத்திக்க. இந்த பஞ்ச பரதேசி எதுவுமே பண்ண மாட்டான்னு நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இவனை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுடி. என்ன நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டான் பாத்தியா? அவனை தப்பா இட போட்டுட்டேன். அவன் நீ சொன்னது மாதிரி தான் இருக்கான். வெரி worst fellow. உள்ளூருக்காரி நான் சொன்னா எங்கடி கேக்குற? அவன் மேல வச்ச நம்பிக்கையை நீ ஏன் மேல வச்சிருந்தா இன்னி யாரும் அவனை என்ன இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருந்திருப்பேன். இப்படி கரவம் தூக்குற வரைக்கும் கொண்டுட்டு வந்திருப்பனா? தப்பு பண்ணிட்டேன் லைலா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவனை நம்பி நான் வீணா போனதுதான் மிச்சம். ச்சே, இப்படி ஏமாச்சுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வரான் திருட்டு பையன் மாதிரி தலையை தொங்க போட்டுக்கிட்டு எப்படி வரான் பாரு. என்ன குஞ்சாயக்கா, வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஜி அறிவு கச்ச மாதவா, உனக்கெல்லாம் சூடு சொரணை இருக்கா இல்லையாடா? ஏண்டா இப்படி இருக்கா? நீ சோத்து சிங்கிரியா இல்ல வேற என்னத்தையும் சிங்கிரியா? உங்க அப்பா உன்னை மட்டன் தட்டி உட்கார வச்சது எல்லாத்துமே கரெக்ட் தான். உனக்கெல்லாம் இந்த தகுதியே ரொம்ப அதிகம்டா. உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது தான் கரெக்ட். என்ன வார்த்தை நீளுது? அறிவாக்கு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா கரகத்தை தூக்கி அவன் தலையில வைக்க போறாங்கடா. உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போனது, உன் அப்பா உன்னை மச்சம் தட்டினது, உன் அம்மா உன்னை விளக்கமத்தால அடிச்சது, ஜில்லு உன்னை கையால் ஆகாதவன்னு சொன்னது எல்லாம் உண்மை ஆக்கிட்டல்ல நீ. சொல்லடி கொஞ்சாயி, ஒன்னுத்துக்கு ஆகாம உருப்படாதவனா இருந்தா ஊர்ல உள்ளவன் என்ன உள்ளவனே எப்படி மதிப்பேன்? அதனாலதான் ஒரு பய உன்னை மதிக்கிறது இல்ல. வாயை மூடுங்க ரெண்டு பேரும். என்ன 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 கோவப்படுற? கோவம் ஒரு கேடா? நீ எல்லாம் கோவப்படுறதுக்கு தகுதியே இல்லனே. என்ன பண்ணி கிழிச்சிட்டோம்னா உனக்கெல்லாம் கோவம் வருது? ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என்ன பண்ணி கிழிக்கலைன்னு நினைச்சிய? எல்லாம் பண்ணித்தான் வச்சிருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லு. எல்லாம் முடிஞ்சு இன்னும் 5 நிமிஷத்துல அவ்வளவுதான். உனக்கு அவார்டு கொடுக்க போறாங்களா? நீ அவார்டு வாங்க வந்திருக்கியா? அதனாலதான் லாஸ்ட் மினிட்ல வந்து சீன் காட்சியா? ஐயோ, கொஞ்சம் ரெண்டு பேரும் வாயை மூடுறீங்களா? ஒப்பனும் நம்மால இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. நீ நல்லவன்னு பேரை எடுக்க முடியாது. உனக்குன்னு நல்லது எதுவும் நடக்காதுன்னு நான் அப்பவே சொன்னனா இல்லையாடா? எடுபட்ட வேலை ஒன்னத்துக்கும் காதல வாங்காம இன்னைக்கு என்ன நிலைமையிலடா வந்து நிக்கிற? நல்லா சொன்னமா, அவ்வளவுதான். உன் புள்ளதான் இனிமே இந்த ஊருக்கு எல்லாமே. வாய முறி புள்ளைன்னு என்ன அவன் எனக்கு நொல்ல பெத்தவன்கிறதுக்கு அவன் என்னடி செஞ்சுட்டே இது வரைக்கும் எனக்கு? புள்ளையாமல புள்ள. அந்த எடுபட்ட வயலும் சரி நீனும் சரி என்னைக்குமே உங்க 2 பேரையும் நான் புள்ளையா நினைக்க மாட்டேன்டியே. உடனே என் பக்கம் பாயாத. நான் இப்போ உன்ன என்ன செஞ்சேன்? 1000 அடிச்சாலும் பிடிச்சாலும் உன் பின்னாடி வந்து நிக்கிறது, உனக்காகன்னு வந்து பேசுறது யாரு? நான் தானே. ஆமா நிறுத்தல, ரொம்ப நல்லவ பேசுற. நாய் வந்தா 4 அரிசிக்கு கேடு, பூனை வந்தா 2 புள்ளைக்கு கேடுன்னு எதுக்கு வரேன்னு எனக்கு என்ன தெரியாது? உங்க பஞ்சாயத்து பேசுறதுக்கு இப்ப நேரமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நான் என்னென்ன பிளான் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து தான் நிக்கிறேன். நான் ஒன்னும் சொம்ப கிடையாது. ஐயோ அப்பா மாதவா, தயவு செஞ்சு உன் வாயை தொடக்காத. உன் வாயில இருந்து வர எந்த வார்த்தையும் நான் நம்பறதுக்கு தயாரா இல்ல. உங்க தாய் கிழவி சொன்னது மாதிரி உங்க அப்பா ஒன்றும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை போல் இருக்கே. அடேங்க அப்பா, ஆளு பார்க்க கட்டட்டின்னு குட்டட்டின்னு டவுசரும் சட்டையும் போடாம ஒரு மார்க்கமா திரியிறாரேன்னு நினைச்சேன். சும்மா இல்ல ஊர் தலைவர்னு பேர் வாங்குறது என்ன? இம்புட்டு இல்லைன்னா இப்படி ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டும் இந்த அளவுக்கு திருவிழா எடுத்து நடத்த முடியுமா? தான் நினைச்சதை சாதிக்க முடியுமா? இதெல்லாம் இல்லைன்னா ஊர் பஞ்சாயத்துக்கு தலைவர், கோயிலுக்கு தர்மகஸ்த, ஊர் நகைக்கு பொறுப்பானவர், ஊர் காரியங்களுக்கு சிறந்தவர்னு பேர் வாங்க முடியுமா? நினைச்சதை சாதிச்சு காட்டுறதுல அந்த குட்டப்பைய மாதிரி ஒரு ஆள் இல்லடியே. அந்த ஆளை யாரும் சாதாரணமா இட ஓட்டுறாதியே. அந்த ஆளு அவனால என்ன பண்ணிட முடியும்? அவனை தூக்கி ஓவரா தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிய. வயசானாலும் அந்த ஆளு சொன்னதை நிறைவேற்றி காட்ட போறாரு. நீ என்ன பண்ணிட்ட? உங்க பேச்ச கேட்காம நாங்களா ஏதாவது முடிவு பண்ணியிருந்தா கூட இந்நேரத்துக்கு என்னென்னமோ பண்ணியிருப்போம். கழுத காசு தான் செலவாகும். அதை அழிச்சு விட்டு தூக்கி வீசினோம்னா என்னென்னமோ நடந்திருக்கும், எப்படியோ போயிருந்திருக்கும். திருவிழா மாதிரி இப்படி ஜெகதோஜியா மின்னிக்கிட்டா இருக்கும். இந்நேரம் இந்த ஊரே கருமண்டபம் போல இருண்டு கிடந்திருக்காது. இருண்டு போறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். என்னல சொல்ற? லைலா புருஷனையும் என்கிட்ட இருக்கிற ஆளுகளையும் வச்சு நான் எல்லாமே பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கும். இன்னும் 5 நிமிஷம் தான். இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் பார்க்கத்தானே போறிய. அதுவா, இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாம். நீ என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லு. கூடவே பொருள் இருக்கணும்னு சொன்னேன்ல, பொருள் எடுத்துட்டு வரலையா?
அட பொருள் எல்லாம் ரெடியா இருக்கப்பா, அதுக்குள்ள ஆளு எங்க இருக்கு அதை சொல்லு. ஆளுங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவங்கள கரெக்டா வேலை வாங்க வச்சு அவன் தலைய தனியா எடுக்கிறதுக்கு நீ பாத்துக்க. அட, ஆளை கூப்பிடியா, மத்தத நான் பாத்துக்கிறேன். மூக்கா முனியா வாங்கடா. அப்பா மாதவா, என்ன மூக்கே முனியன்னு கூப்பிடவும் நான் ஏதோ வீரனும் சூரனையும் வந்து நிப்பாங்கன்னு பாக்குறேன். இவங்க என்ன தாரன் டகரடப்பாமா வந்து நிக்கிறாங்க. ஓகே, என் ஆளுங்களை ஆளை பார்த்து இடப்படாத. 2 பேரும் வீரனுங்க. எத்தனை கொலை பண்ணிருக்கானுங்க, எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? இவங்க 2 பேரும் போன மாசம் தான் வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க. என்னப்பா சொல்ற? வேலூர் ஜெயில இருந்தா? ஆளு பாக்கள் ஒப்பையும் சொப்பையும் மாதிரிதான் தெரிவாங்க. ஆனா வேலை பட்டு சுறுசுறுப்பு. வேலூர் ஜெயிலுன்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டப்பா. ஏதோ ஏப்ப சாப்பையா இருப்பாங்கன்னு நினைச்சா இவங்க என்ன ஆளு பழைய கில்லாடியா இருக்காங்க. நம்மளும் கெத்தா காட்டிக்கணும்டா கொக்கி. கெத்த மெயின்டைன் பண்ணு. அண்ணே, எங்களுக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கு. யாரு எங்க எப்பன்னு டக்குன்னு சொல்லுங்க. வெட்டுறதெல்லாம் இல்லடா, போடணுமா? என்னனே கலவரம் பண்ணணும்னு சொன்ன, இப்ப கைகளை பாக்கி விடுற? ஏண்டா பயமா இருக்கா? பயமா எங்களுக்கா? அப்புறம் என்னடா அண்ணனும் தம்பி ஜகா வாங்குறீங்க? 2 பேரும் இந்த காரியத்தை கச்சிதமா நடத்தி முடிச்சுட்டா என் சொத்துல உங்க 2 பேருக்கும் பாதி எழுதி வைக்கிறேன்டா. என்ன நீ சொல்ற? சொத்துல பாதியா? பொய் சொல்லி ஏமாத்தலான்னு நினைச்ச? ஏய், எனக்கு இது மான பிரச்சனைடா, என் கௌரவ பிரச்சனை. இதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துச்சு, அதுக்காக என் சொத்து என்னடா சொத்து, என் உசுரை கூட கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஆஃப்டர் ஆல் என் சொத்துல பாதியை கொடுக்க மாட்டேனா? இதை மட்டும் நீங்க கணக்கச்சிதமா பண்ணிட்டு வாங்க. என் சொத்துல கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் பாதி கொடுப்பேன்டா. மாதவா சொல்லு, நிஜமாதான் சொல்றியா? சொத்துல பாதி எழுதி வைப்பியா? அதான் சொல்லிட்டேன்ல, இது என் கௌரவ பிரச்சனைன்னு. என் கௌரவமா சொத்தானு வரும்போது இந்த சொத்தெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவங்க கரெக்டா பண்ணிட்டு வந்துட்டா பாதி என்ன பாதி முழுசுமே எழுதி வைக்கிறதுக்கு நான் தயார். எனக்கும் கிடைக்கும்ல. நானும் இதுல பாதிக்கு பாதி தானே. கூடவே இருந்து இதை நல்லபடியா நடத்தி கொடு. அவங்களுக்கு பாதினா மீதி பாதியை உனக்கு எழுதி வைக்கிறேன். நிஜமாதான் சொல்றியா மாதவா? ஏய், இந்த மாதவன் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. எனக்காக நீ இதை செஞ்சா உனக்காக நான் கண்டிப்பா அதை செய்வேன்டா. அப்புறம் என்னப்பா, கவலையை விடு. இவங்க 2 பேரையும் வச்சு நான் இந்த காரியத்தை கச்சிதமா முடிச்சு காட்டுறேன். முனியா மூக்கா, யாரு என்ன எப்பேற்பட்டவன் எங்க இருக்கான்ங்கிற டீட்டெயில் எல்லாம் இந்த கொக்கி குமார் உங்களுக்கு சொல்லுவான். அவன் கூடவே இருந்து இந்த காரியத்தை முடிச்சுட்டு வீடு தேடி வந்து பத்திரத்தை கையெழுத்து போட்டு தரேன், வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருங்கடா. ஓகே பாஸ், காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பேசுறேன். முனியா கவனம். நான் பாத்துக்கிறேன் பாஸ், நீங்க தைரியமா இருங்க. என்ன மாதவா இப்படி சொல்லிருக்க? அவனுங்க வெட்டிட்டா சொத்தை எழுதி கொடுக்கணும். உயிரா மானமான்னு போன பிறகு மானந்தாக்கா பெருசு. சூப்பர்ண்ணே, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண சொல்லிட்டியே. அவங்க கரெக்டாக பண்ணணும், அது மட்டும்தான் முக்கியம். கூட இந்த ஈத்தர பைய உன் புருஷன்ல வைக்கேன், எது எப்படி நடக்கும்னு தெரியலையே. ஆசுன்னு சொன்னாலே கடாப்பல்லு வரைக்கும் வாய் இழிக்கிற உன் மருமைய சொத்துன்னு சொன்னா சும்மாவா விடுவேன்? கண்டிப்பா காரியத்தை முடிச்சுட்டு தான் வருவேன். என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாக்குறேன். ட்ரெஸ் மாத்திட்டேன். மாடக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தேன்ல, ட்ரெஸ் ஃபுல்லா அப்பிட்டான், அதான் மாத்திட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? எப்ப? ஏய், மாராக்கு வாங்கி கொடுத்தேன்டி, நான் சாப்பிடல. மாராக்கு வாங்கி கொடுத்துருக்க, எனக்கு வாங்கி கொடுக்கல. ஏய், மாரா சின்ன பையன் கேட்டா வாங்கி கொடுத்தேன். ஏன் மாராக்கு மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன், எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டியா? அம்மா கொடுக்குற ஆசைலாம் ஆட்டையை போட்டு நல்லா நிறைய சேர்த்து வச்சிருக்க போல. அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க, நீ வந்து பார்த்த. சேர்த்து வச்சிருக்கவங்க தான் என்னென்னமோ வாங்குற. சும்மா இறி, அங்க அப்பா சாமி தூக்க போறாங்க, வா போலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போலாம். லூசு, டைம் ஆச்சு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க பாரு, வா போவோம். ஹாய் பிங்கு. ஆயாத்தா, என்ன நீங்களும் ட்ரெஸ் மாத்திட்டீங்க? அது வந்து அம்மா உங்க அக்காயை மாத்திட்டா. அவளுக்கு ஐஸ்கிரீம் ஒட்டிருச்சான். ஓ, எனக்கு ஜூஸ் கொட்டிருச்சு. பொய்ய பாரு. என்னத்தா ஐஸ்கிரீம் 2 வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ, இது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. கொலுசு மணி போல நான் சினுங்கிய கடக்க. எனக்கு ஐஸ்கிரீம். ஆமா இந்தா சாப்பிடு. அத்தா, நான் இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் நினைச்சோன்னே நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஏன், நமக்குள்ள எந்த அளவுக்கு கோ இன்சிடென்ட் இருக்குன்னு நீ நினைச்ச உடனே வாங்கிட்டு வந்துட்டேன்ல. ஐயோ, என்ன இப்படி மறைக்கிறான்? தேங்க்ஸ் அத்தா, எனக்காக நான் நினைச்சோன்னே வாங்கிட்டு வந்ததுக்கு.
ஐயோ இவ வேற இதையே அடிக்கடி சொல்றாளே. பிங்கு முதல்ல இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. தேங்க்ஸ் அத்தா, பரவாயில்ல. இதே மாதிரி நான் நினைச்சோடனே ஒன்று வாங்கி கொடுங்க, அப்பதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீமே சாப்பிட்டது இல்லையா? அத்தாங்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பண்ணது? ஐஸ்கிரீமே சாப்பிடாத மாதிரி பேசுற. அலையும் நினச்சிக்க மாட்டாங்க. ஏன் அத்தான் தானே, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. பரவாயில்லையே, பொசசிவ் ஒர்க் அவுட் ஆகுதே. பிங்கு நீங்க கொடுங்க. இவ இப்படிதான், யார் என்ன கொடுத்தாலும் வாங்காத, யார்கிட்டயும் நின்று பேசாதன்னு கிளவி மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. நீங்க எனக்கு வாங்கிட்டு இருந்ததை என்கிட்ட கொடுத்துருங்க. ரெண்டுமே எனக்கா? இல்ல இல்ல, ஒன்னு உனக்கு ஒன்னு உங்க அக்காவுக்கு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. வேண்டாமா? வேண்டாம். அப்ப எனக்கே ரெண்டையும் கொடுத்துருங்க தான். ஏன்டி இப்படி அலையிற? என்ன அலைஞ்சாங்க? நீ வேணான்ட்ட, அதனால நான் சாப்பிட போறேன். அத்தான் நீங்க என்கிட்ட கொடுங்க தான். இந்த பிங்கு சாப்பிடு. எனக்கும் தானே வாங்கிட்டு வந்தீங்க, அப்ப என்கிட்ட ஒன்று கொடுங்க. இதான் வேணான்ட்டியே. வேணான்னு சொன்னா அப்படியே விட்டுருவீங்களா? சரி சரி இந்தா. எனக்கு ஒன்றும் வேணாம். வேணான்னா போடி. அத்தான் நீங்க என்கிட்டே கொடுங்க தான். அவ இப்படிதான் ஓவரா சீன் போடுவா. ஷியோரா? வேண்டாமா? அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, போங்க. இல்ல, வாய் தான் வேண்டான்னு சொல்லுது, மனசு வேணும் வேணும்னு கேக்குதே. ஷியோர் தானே? ஷியோர் தான், எனக்கு வேண்டாம். அவள்கிட்டே கொடுங்க. இல்ல அப்புறம் அவ சாப்பிட்ட பிறகு என்ன திட்டக்கூடாது. திட்டுவேன். இந்தா சாப்பிடு. வேணும்னா வாங்கிக்க, இல்லைன்னா குறி. வேணாம் போடி, அவள்கிட்டே கொடுங்க எல்லாத்தையும். அத்தான் நீங்க கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. அவ இப்படிதான் ஓவரா சீன் போடுவா, நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல பிங்கு, எனக்காக வாங்கின 2 ஐஸ்மே சூப்பரா இருக்கத்தா. தேங்க்யூ. ஓகே ஓகே பிங்கு. சீக்கிரம் வாடி, சாமி பார்க்க போலாம். எனக்கு வர தெரியும், நீ கிளம்பு. அப்புறமே எனக்காக ஏதாவது வாங்கினா டக்குன்னு என்கிட்ட வந்து கொடுத்துருங்க, இல்லைன்னா அவ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. சரிம்மா. இனி அது வந்து அவளுக்காக வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, அப்படியே என்கிட்ட வந்து பேசுறீங்க. போங்க, போய் அவகிட்டயே பேசுங்க. இனிமே உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். போய் சொல்ல தேவையில்ல. நிஜமாதான் உனக்கு பிடிக்குமே தான் உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ல வாங்கிட்டு வந்தேன். அத்தான், இனிமே நீங்க என் கூட இப்படி வந்து பேசாதீங்க. ஏன், என்னாச்சு? ஏன் பேசக்கூடாது? அம்மா பேசிக்கிட்டதுனால தானே அம்மாச்சியும் அப்பத்தாவும் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டாங்க. நம்மளால குடும்பத்துல பிரச்சனை வரும்னா நம்ம பேசாம இருக்கிறது தான் அதான் நல்லது. வேண்டாம், இனிமே என் கூட வந்து பேசாதீங்க. பாதச்சுவடு தேடி தேடி. உனக்கு நான் பேசுறது பிடிக்கலையா? இல்ல அத்தான், பெரியவங்களுக்கு பிடிக்கலல்ல. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது முக்கியம் இல்ல அத்தான், எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. நான் ஒன்றை தானே கேட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. சாரி அத்தான், எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. மீ, அத்தான், உன்னோட பதிலை நீ சொல்லவே இல்லையே. அதான் சொல்லிட்டேனே அத்தான், எல்லாருக்கும் பிடிச்சா எனக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கலன்னா பிடிக்கலைன்னா? நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை, இன்றோடு உன்னை தேடி இழைத்து விட்டே. திசை கொன்றாய் தேடி செல்ல விழி நான்கும் இல்லை என்றால் கண்ணீரை சிந்தி சிந்தி கரைந்து விட்டே. தாயி மகமாயி, இந்த ஊர் மக்களுக்கும் ஊருக்கும் நல்ல குறி சொல்லி நல்ல வார்த்தை சொன்னாத்தா. என்னைக்கும் மாறி மழை பெஞ்சு முப்போகம் விளைஞ்சு எல்லா மக்களும் செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கணும் தாயி, சந்தோஷமா இருக்கணும். இந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் ஒரு குறையும் வராம நீ தான் தாயி பாதுகாக்கணும். நீ தான் கூடவே இருந்து எங்களை பார்த்துக்கிறணும். வராத அருளும் வந்து சுப்பிரமணிக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலேயும் எதுக்கு தாமதிக்கிறிய? நல்லபடியா கரகத்தை தூக்கி உங்க கையால அவன் தலையில வைங்க. சரி தாயி, சரிம்மா. சுப்பிரமணி ஐயா, பெத்த உள்ள மாதிரி ஓ மேல நான் வச்ச நம்பிக்கை வீண் போகலையா? அந்த ஆத்தாவோட ஆசீர்வாதமும் உனக்கு முழுசும் கிடைச்சிருக்கு. இந்த கரகத்துக்கு உருத்தானவனும் உரிமையானவனும் இனிமே நீ மட்டும்தான். நீனா பார்த்து இதை யாருக்கு விட்டு கொடுக்குறியோ, உன் காலத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி யாரை வேணா கைகாட்டு, ஆனால் உன்ன மாதிரி நியாயமானவனை கைகாட்டு. ஆத்தாளுக்கும் இந்த ஊருக்கும் சமமானவனையும் சரித்திரம் படைக்கிறவனையும் பார்த்து கைகாட்டு. அப்பேற்பட்ட நல்லவனை தேர்ந்தெடுத்தோங்கிற நம்பிக்கையோட நானும் இருக்கணும். சரியா? கரகத்தை நல்லபடியாக வாங்கிக்கியா? போடுங்கம்மா போடுங்க உங்க பொண்ணான குலவையை. டே தடி பசங்களா, என்னடா இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த கிழடன் கரகத்தை தூக்கிட்டான். அவன் தூக்கி அந்த சுப்பிரமணி தலையில வைக்கிறதுக்குள்ள அவன் தலை தனியா விழுகணும்டா. சொல்லிட்டில தல,
இப்ப பாரு என்ன பண்றேன்னு. பேசிக்கிட்டே இருக்காம பேசாம போங்கடா. ஏய் மூக்கா வாடா. என்ன ஒரே புகையா வருது? ஏத்தே சாமி துக்குற நேரத்துல எவன் எங்கிட்ட புகைய போடுறவ? ஒரே புகையால இருக்கு. என்னத்த அது இந்த நேரத்துல இப்படி புகைச்சல் அடிக்குது? ஐயோ எனக்கு சும்மாவே சைனஸ் வேற இருக்கே. எவன் எங்கிட்ட வச்சு கொளுத்துறான்னு தெரியல. இஸ்ரேலு ஈராக்குன்னு போட்ட பாம்பை தூக்கி இங்கிட்ட எதுவும் போட்டு விட்டாங்களா? ஆத்தி என்ன இப்படி ஒரே புகை மூட்டமா இருக்கு? எவடி இவ இந்த நேரத்துல வச்சு கொளுத்துறவ? அடியல என்ன ஒரே புகையா இருக்கு. டவுசரியா எங்க இருக்கீங்க? என்னத்த அது? சுப்பிரமணி பத்திரமியா சாமி? ஐயோ ஐயா ஆட்டு பேஷண்ட் வேற. ஐயா ஐயா சுப்பிரமணி பத்திரமா இல்லையா? சுப்பிரமணி ஒண்ணும் இல்ல யாரும் கொஞ்சம் ஹெவியா ஸ்மெல் பண்ணாம கொஞ்சம் தைரியமா இருங்க. என்னன்னு பாத்துடலாம், பயப்படாதீங்க. ஐயா ஐயா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண உடம்பு புகை ஒத்துக்கிறாதியா ஐயா? என்னையா அது ஒரே புகையா இருக்கு? யாரு போட்ட புகை? டவுசரியா சுப்பிரமணி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எத்தனை தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல, இந்த எடுத்த கடகத்தை கீழே இறக்கி வைக்காம எப்படியாவது நீ தலையில வாங்கியிருப்ப. டேய் மூக்கா போறவனே. ஐயோ யார் இதெல்லாம்? யார் நீங்க? சுப்பிரமணி அத்தே எவன் உள்ள நுழைஞ்சிருக்கான்னு தெரியலையே. சுப்பிரமணி அண்ணா ஒண்ணும் இல்ல, நீங்க தைரியமா இருங்க. மூக்கா போற. யாராவன் எங்கடா வந்துட்டு போறீங்க? ஐயோ நான் என்ன செய்றேன் தம்பி? ஐயோ முரளி. அத்தே ஐயா சாமி என்னையா இது கோலம்? ஐயோ தம்பி யாருப்பா நீங்க? என்னப்பா இது ஒரே ரத்தமா இருக்கு? என்ன காப்பாத்த போய் நீங்க இப்படி கிடைக்கலப்பா? தம்பி என்ன தம்பி இதெல்லாம்? அக்கா என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். அண்ணனை ஏத்துன கரகத்தை இறக்க வேணாம், முதல்ல கொண்டு போக சொல்லுங்க. ராசா என்னையா இது? முதல்ல இந்த ஊருக்கு வந்து உன் நிலைமை இப்படி இருக்கையா? உன்னை இப்படி விட்டுட்டு நாங்க எப்படியா போவோம்? முதல்ல எந்திரி ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆமா சாமி எந்திரி ஆஸ்பத்திரிக்கு போவோம். வாங்க தம்பி. ஐயா முதல்ல தம்பியை தூக்குங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். என்னை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க அண்ணனை கோயிலுக்கு கொண்டு போய் நல்லபடியா கரகத்தை செலுத்துங்க. அப்படியா? உன்னை இப்படி இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க எப்படியா போக முடியும்? இந்த ஊருக்காக அப்படி ரத்தம் சிந்தி கிடைக்கியே, உன்னை எப்படியா நாங்க விட்டுட்டு போக முடியும்? ஐயா நான் சொல்றேன்ல, இந்த ஊரு கதை எல்லாத்தையும் நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு அந்த அன்னை ஏத்தின கரகத்தை இறக்கி உங்க பேர்ல உள்ள மரியாதையும் இந்த ஊர்ல உள்ள தெய்வத்து மேல உள்ள மரியாதையும் கெடுத்துறாதீங்க ஐயா. இந்த ஊர் தெய்வம் சக்தி வாய்ந்தவ, அவளோட திருவிழா பாதியில நின்றதா இருக்கக்கூடாதியா. எங்க அம்மா அப்பா பிறந்த ஊர்ல நான் வந்ததுனால ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கரகத்தை கொண்டு போய் செலுத்திருங்க ஐயா. கூட்டிட்டு போங்கய்யா, அண்ணனை கூட்டிட்டு போங்க. தம்பி ப்ளீஸ்யா, ப்ளீஸ் அண்ணனை கூட்டிட்டு போங்க. அண்ணா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். நிம்மி அம்மா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. நிம்மி யாரு பத்த பிள்ளையோ நம்ம அப்பாவுக்காக இப்படி அருவை விட்டு வாங்கிக்கிட்டு கிடக்கும்ட்டு நல்லபடியா பாத்துரு. நான் பார்த்துக்கிறேம்மா. அண்ணன் சொன்னது மாதிரி நீங்கள் அப்பாவை கூட்டிட்டு கிளம்புங்க. அம்மா அன்னைக்கு